இந்த தாவீதினிடத்தில் இந்த மூணாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் 17ஆம் அதிகாரம் 38வது 39வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரத்திலே 38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்காய் தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். ஆமேன் சொல்லுங்க. இப்போ மூணாவது என்னன்னா, இந்த சவுல் பார்க்குறாரு, தாவீது சொல்றாரு, ஏப்பா நீ சந்திக்க போகிற சவால் ரொம்ப பெருசு, அதனால அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பலன் இல்லை, ஆனாலும் நீ உற்சாகமா போறேன்னு சொல்ற, இத்தனை 1000 பேர் போகாம இருந்து நீ போறேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீ ஒண்ணு பண்ணு, என் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, என் பட்டயத்தை நீ கூட கொண்டு போ. உடனே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு பட்டயத்தை கட்டினா தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, வேண்டாம், எனக்கு இது கரெக்டா செட் ஆகல அப்படின்னா, மூன்றாவது தனக்கு வருகிற எந்த உதவியையும் மனுஷனிடத்திலிருந்து வர்ற உதவியை தாவீது பார்க்கவே இல்லை. நன்றாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பாத்திரக்கூடாது, ரெண்டாவது நீங்க எதிரியை பாத்திரக்கூடாது, மூணாவது யாரெல்லாம் உதவி செய்வா, எந்த பேங்க்ல நமக்கு உதவி செஞ்சோம், அப்படி உதவி செய்கிற மனிதர்களை நீங்க பாத்திரவே கூடாது. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சவால் வருமானா நீங்க உதவியை தேடி போக வேண்டியதில்லை, அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு உதவியை கர்த்தரே அனுப்புவார். நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போக வேண்டியதில்லை. ஆனா நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? சவால் வந்துச்சா, பிரச்சனை வந்துருச்சா, நமக்கு முன்னாடி எதிரி ரொம்ப பெருசா தெரியுதா, உடனே நம்ம உதவிகளை தேடி இருப்போம். அங்க ஏதாவது கிடைக்குமா, இங்க ஏதாவது கிடைக்குமா, இந்த மனுஷன் ஏதாவது செய்வானா, அந்த மனுஷன் ஏதாவது செய்வானா. ஆண்டவரை மட்டும் பார்க்க மாட்டோம், வேற எல்லா உதவியையும் பார்த்து இங்க இருந்து வரும் ஏமாத்தம், இங்க இருந்து வரும் ஏமாத்தம். ஆனா நான் சொல்றேன், இது எதையுமே பார்க்க கூடாது. யாரை மட்டும்தான் பார்க்கணும்னா, எனக்கு இருக்கிற பலன் போதும்பா, எனக்கு கவன் எரிய தெரியும், எனக்கு கூழாங்கல்ல கிடைக்கும், அவ்வளவுதான். நான் போய் கோலியாத்தை கர்த்தரின் நாமத்தினாலே ஜெயித்து கொண்டு வருவேன். இன்னைக்கு நீங்க 3 தீர்மானம் எடுக்கணும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க மாட்டேன். நம்பர் 2, நான் என் எதிரியை பார்க்க மாட்டேன், எதிரினா சவாலை பார்க்க மாட்டேன். நம்பர் 3, நான் எந்த உதவியையும் பார்க்க மாட்டேன். நான் இதுக்கு மாறா இந்த 3க்கு என்ன பார்ப்பேன்னா, இயேசுவே. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். எதிரிக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெற்றியா நிறுத்துவார். சவால்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெற்றியாய் நிறுத்துவார். நீங்கள் அந்த சவாலை சந்திப்பீர்கள். எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயித்து வெற்றியோடு திரும்பி வந்தானோ, இந்த 21 நாள் ஜெபம் முடிக்கும் போது அந்த சவால்களை சந்தித்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். உங்கள் வாய் சாட்சி சொல்லும். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் கர்த்தர் அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். இப்ப சொல்லுங்க, என்னை விட என் தேவன் பெரியவர், என் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர், எனக்கு மனிதர்கள் கொடுக்கிற உதவியை விட என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, இந்த 3 விஷயத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை செய்யுங்க எல்லாம் சத்தமா. என்னை விட, என் திறமையை விட இயேசு பெரியவர். சொல்லுங்க, என் எதிரியை விட இயேசு பெரியவர், என் சவாலை விட இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற உதவியை விட என் இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆமென். உங்களுடைய பிரச்சனைய கம்ப்ளீட்டான தீர்வு எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாதுன்றத நீங்க எப்போ நினைச்சு கண்டிப்பா செய்ய முடியாது. கர்த்தரை தவிர அந்த பிரச்சனை இருந்து முழு விடுதலை யாரும் கொடுக்க முடியாது. அதனால யார் உதவி பண்ணினாலும் அது உங்களுக்கு திருப்தியா இருக்காது.
அது உங்களுக்கு ஃபினிஷா இருக்காது, அது ஒரு முடிவா இருக்காது. கர்த்தர் செஞ்சுட்டாருன்னா நான் சொல்றேன் அது முடிவு வந்துடும். அதுக்கு 1000 பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனா அவங்களால அதை க்ளோஸ் பண்ண முடியாது. ஆனா ஏன் கர்த்தர் என்ன ஃபைலை க்ளோஸ் பண்றவர் தான் கர்த்தர். அவ்வளவுதான். அது இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண மாட்டேன். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றாரு பாருங்க. எத்தனை பேர் வேணாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யலாம், இல்ல கர்த்தர் தான் ஃபினிஷ் பண்றவர். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட எல்லாரும் போறோம். இன்னைக்கு முழுக்க இதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். நான் என்ன பார்க்க மாட்டேன், நான் எதிரியை பார்க்க மாட்டேன், நான் எனக்கு உதவியை பார்க்க மாட்டேன், நான் உண்மையே பார்ப்பேன், நான் உண்மையே பார்ப்பேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், என் பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. எத்தனை நெகட்டிவான வார்த்தைகள் இருந்தாலும் அத்தனையும் பாசிட்டிவா மாற்றுகிற இயேசு நமக்குள்ள இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா.